துபாயில் நடைபெற்று வந்த விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. விமானி விபத்து நிகழும்போது விமானத்திற்குள்ளேயே இருந்ததாகவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. தேஜஸ் போர் விமானம் என்று எடுத்துக் கொண்டால் மணிக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இலகுரக போர் விமானமாக சொல்லப்படுகிறது. துபாயில் நடைபெற்று வந்த விமான கண்காட்சி இன்றோடு நிறைவடைய இருந்த நிலையில் தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கும் முக்கிய போர் விமானம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே துபாயில் விமான கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று இறுதி நாள் என்ற நிலையில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. இஜெக்ட் என்ற ஒரு வாய்ப்பை விமானி பயன்படுத்தாத காரணத்தினால் அவர் விமானத்திற்குள்ளேயே இருந்திருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. அந்த விமானத்தை மீட்கும் பணிகளில் தற்போது அங்கிருக்கும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் ஆத்ம நிர்பார் திட்டத்தில் மிக முக்கியமான தயாரிப்பு தேஜஸ் போர் விமானம் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமாக பறக்கும் திறன் கொண்டதுதான் தேஜஸ் விமானம். ஒரே நேரத்தில் பல வகையான ஏவுகணைகள், குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் பெற்றது தேஜஸ் விமானம். அப்படிப்பட்ட தேஜஸ் விமானம் துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த போர் விமானங்கள் இதில் பங்கேற்ற நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு இந்தியாவைச் சேர்ந்த போர் விமானங்களும் இந்த விமான சாகச கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இந்திய விமானப்படை வீரர்கள் சாகசங்களை நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள். இன்று இறுதி நாள் என்ற நிலையில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் தீப்பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. விமானி இஜெக்ட் என்ற வாய்ப்பை பயன்படுத்தி வெளியே வராத காரணத்தினால் கீழே விழுந்து நொறுங்கிய விமானத்திற்குள்ளேயே அவர் இருந்திருக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. எதிரிகளின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டதுதான் தேஜஸ் விமானம். உலகளாவிய நிபுணர்களின் கவனத்தை ஈர்த்த தேஜஸ் விமானம் தற்போது கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. இந்திய விமானப்படை தேஜஸ் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதை தற்போது உறுதி செய்திருக்கிறது. துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய தகவலை இந்திய விமானப்படை உறுதி செய்திருக்கிறது. துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. முன்னதாக 2 நாட்களுக்கு முன்பாக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விமானங்கள் இதில் பங்கேற்றிருந்தன. அதில் இந்திய விமானப்படை வீரர்கள் வான் சாகசங்களை செய்து காட்டினர். அது தொடர்பான செய்தியையும் நாம் பார்த்திருந்தோம்.
இன்று துபாயில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியின் இறுதி நாள் என்ற நிலையில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானமும் இதில் பங்கேற்றிருந்தது. இந்நிலையில் அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. இந்த விபத்தை இந்திய விமானப்படையும் தற்போது உறுதி செய்துள்ளது. போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனையும் நாம் பார்க்கிறோம். எதிரிகளின் விமானங்களை நீண்ட தூரத்திலேயே கண்டறிந்து ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் தேஜஸ் விமானம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 50,000 அடிக்கு மேல் பறக்கக்கூடியது தேஜஸ் போர் விமானம் என்றும் விமானப்படையை சார்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த தேஜஸ் விமானம் துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அட்டவணை துபாயில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியின் அட்டவணை. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விமானங்கள் அந்த சாகசங்களை நிகழ்த்துகின்றன என்பதான அட்டவணையை நாம் பார்க்கிறோம். அதில் 3வது இடம்பெற்றிருக்கிறது தேஜஸ் விமானம், அதாவது இந்தியாவின் போர் விமானம். பல நாட்டு போர் விமானங்களும் இதில் இடம்பெற்றிருக்கும் நிலையில் இந்தியாவின் போர் விமானமும் இடம்பெற்றிருந்தது. இன்றைய நாளின் துபாய் கண்காட்சியின் அட்டவணையை நாம் பார்க்கிறோம். முதல் 2 போர் விமானங்களும் மற்ற நாட்டு போர் விமானங்கள் புறப்பட்டு சென்ற பிறகு 3வது பட்டியலிடப்பட்டிருக்கிறது தேஜஸ் போர் விமானம். அவ்வாறாக கிளம்பிய போதுதான் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் போர் விமான தயாரிப்பு திறனை பறைசாற்றும் விதமாக துபாயில் நடைபெற்று வந்த துபாய் ஏர் ஷோ 2025 இலகுரக போர் விமானமான தேஜஸ் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ் போர் விமானம் உள்ளூர் நேரம் பிற்பகல் 2:10 மணி அளவில் சாகச பயிற்சியின் போது கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. விபத்தை தொடர்ந்து விமானம் தீப்பிடித்து கரும்புகை எழுந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் ஒருபுறம் பார்க்கிறோம். மறுபுறம் தேஜஸ் விமானம் 3வது அட்டவணையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பிற நாட்டு விமானங்களோடு சேர்ந்து இந்தியாவின் தயாரிப்பான தேஜஸ் விமானம் 3வது புறப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் விமான விபத்து நேர்ந்திருக்கிறது. விபத்தின் போது விமானி வெளியேறினாரா இல்லையா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் உடனடியாக தெரிவிக்கப்படாத நிலையில் அங்கு மீட்பு பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. துபாயில் விமான கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய நாள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விமானங்கள் பறக்குகின்றன என்பது தொடர்பான அட்டவணையை நாம் பார்த்தோம். அதில் 3வது பட்டியலிடப்பட்டிருந்தது தேஜஸ் போர் விமானம். அவ்விமானம் இன்று பிற்பகல் 2:10 மணி அளவில் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விமான கண்காட்சி துபாயில் இந்த ஆண்டு கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. இன்று நிறைவு நாள் என்ற நிலையில் தேஜஸ் விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. உலக நாடுகளிலிருந்து விமானங்கள் மற்றும் தளவாட உற்பத்தி நிறுவனங்கள் என்று சுமார் 1500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ள நிலையில் இந்திய விமானப்படையின் விமானங்கள் சாகசத்தில் ஈடுபடுவதோடு இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள தேஜஸ் போர் விமானங்களும் இதில் பங்கேற்றிருந்தன. தினசரி விமான கண்காட்சி நடைபெற்று வந்த நிலையில் இன்று சாகசத்தில் ஈடுபட்டிருந்த இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு போர் விமானமான தேஜஸ் விமானம் தரையில் மோதி வெடித்துள்ளது. துபாயில் நடைபெற்ற கண்காட்சியில் தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கியதற்கான காரணம் குறித்து இன்னும் தகவல்கள் தெரியவராத நிலையில் உயர்மட்ட குழு விசாரணைக்கும் இந்திய விமானப்படை உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துபாய் விமான கண்காட்சியில் இறுதி நாளான இன்று 3வது விமானமாக தேஜஸ் விமானம் பறக்க தொடங்கிய நிலையில் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை விமான கண்காட்சி நடைபெறும். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய விமான கண்காட்சியின் இறுதி நாள் இன்று
2 நாட்களுக்கு முன்னதாக இதே தேஜஸ் போர் விமானங்கள் அங்கு பங்கேற்றிருந்தன சாகச நிகழ்ச்சியில். இந்த நிலையில் இன்று 3வது பட்டியலிடப்பட்டிருந்தது தேஜஸ் போர் விமானம். கோளாறு ஏற்பட்டு தரையில் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. விபத்திற்கான காரணம் குறித்து உயர்மட்ட குழு விசாரணைக்கும் விமானப்படை உத்தரவிட்டுள்ளது. இந்த விமான கண்காட்சியில் உலக நாடுகளிலிருந்து விமானங்கள் மற்றும் தளவாட உற்பத்தி நிறுவனங்கள் என்று சுமார் 1500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கும் நிலையில் இந்திய விமானப்படையின் விமானங்கள் சாகசத்தில் ஈடுபடுவதோடு இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள தேஜஸ் போர் விமானங்களும் விமான கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதேபோல சாகசங்களிலும் ஈடுபட்டிருந்தன. இந்த சூழலில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது.